வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி, வெளியான அதிரடி அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து நேரடி எரிபொருள் கொள்வனவு சாத்தியமற்றது, முன்னாள் தூதுவர் அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு வரவுள்ள பெருந்தொகை எரிபொருள், வெளியான அறிவிப்பு. புத்தாண்டு நிமித்தம் இன்றும் விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகள். 7 முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெளிசர புதிய சிறைச்சாலைக்கு இடமாற்றம். குவைட்டில் பலியான இலங்கை பெண்ணின் வீட்டிற்கு சென்ற பிரதி அமைச்சர் சடலத்தை கொண்டு வருவது தொடர்பில் கலந்துரையாடல். மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய முச்சக்கர வண்டி, கணவன் பலி, மனைவி படுகாயம். ஒரு வார காலப்பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 49 பேர் பலி. காரை நகர் கடலில் 12 இந்திய மீனவர்கள் கைது, அத்துமீறிய இழுவை படகும் பறிமுதல். மத்திய கிழக்கு போர், இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது, இலங்கையில் பயங்கரம். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா நன்னோக்கத்துடனே கலந்து கொண்டதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் 12 மணித்தியாலங்களுக்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் முதன்முறையாக ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படவில்லை, இரு நாடுகளுக்கும் இடையில் எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத திறனை தடுப்பதே தமது பிரதான இலக்காகும். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து அமெரிக்க தூதுக்குழுவினர் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளதாகவும் துணை ஜனாதிபதி தெரிவித்தார். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கு அவர் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். அரசாங்கம் கூறுவது போல ரஷ்ய அரசாங்கத்துடன் நேரடி ஒப்பந்தம் மூலம் எரிபொருள், உரம் அல்லது நிலக்கரியை பெறுவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவில் 10 ஆண்டுகள் தூதுவராக பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் ரஷ்யா இத்தகைய இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்களை தனக்கு மிகவும் நெருக்கமான அல்லது ராஜதந்திர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நட்பு நாடுகளுடன் மட்டுமே மேற்கொள்ளும். இலங்கை ரஷ்யாவிற்கு எதிரான நாடு அல்ல என்றாலும் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடுகள் பட்டியலில் இலங்கை தற்போது இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் விடுத்த நேரடி அழைப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிராகரித்ததை குறிப்பிட்ட தூதுவர் உதயங்க, இதன் காரணமாக இலங்கைக்கு சிறப்பு அரசியல் ஆதரவை வழங்க ரஷ்யா ஆர்வம் காட்டாது என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை டாலருக்கு பதிலாக ரூபிள் நாணயத்தில் மேற்கொள்ள ரஷ்யா விரும்பினாலும் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக இலங்கை மத்திய வங்கி அதனை ஏற்க தயங்குவதாக உதயங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் எரிபொருள் வாங்க முயற்சி செய்து தோல்வியடைந்ததை போலவே தற்போதைய அனுரகுமார அரசாங்கமும் ரஷ்ய அரசாங்கம் என கூறி இடைத்தரகர்கள் மூலம் தனியார் துறை மோசடியிலேயே ஈடுபடுகிறது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் 12 சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் சரக்குகள் இலங்கைக்கு வந்து சேரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகரண தெரிவித்துள்ளார். போதுமான எரிபொருள் கையிருப்பு எவ்வித பற்றாக்குறையுமின்றி பராமரிக்கப்படுவதாகவும் கோரப்பட்ட சரக்குகள் திட்டமிட்டபடி வந்து சேரும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு 30,000 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் சரக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் நேற்று நள்ளிரவு முதல் ஏப்ரல் 18 வரை பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு QR குறியீடு இன்றி எரிபொருள் வழங்கப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதுள்ள ஒற்றை இரட்டை எரிபொருள் விநியோக முறையில் எந்த மாற்றமும் இருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு நிமித்தம் கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்றும் விசேட பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது.
பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை ஈடுபடுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் பயணிகளுக்காக மாகும்புர பல்வகை போக்குவரத்து மத்திய நிலையத்தில் இருந்து விசேட பேருந்து சேவைகளை முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசேட பேருந்து சேவைகள் 2 கட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து தூர இடங்களுக்கும் தூர இடங்களிலிருந்து கொழும்புக்கும் என 2 கட்டங்களாக இந்த சேவை முன்னெடுக்கப்படுவதாக அந்த சபையின் தலைவர் சஜீவ நந்தன கனகரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி பிற்பகல் வரை கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கான விசேட பேருந்து சேவை இடம்பெற உள்ளதுடன் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கான சேவை இடம்பெற உள்ளது. இந்த விசேட சேவைக்காக ஏனைய பிரதேச பிரிவுகளில் இருந்து 1500 பேருந்துகள் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சாதாரண பயண முறைகளின் கீழ் 1200 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக ஹட்டன் நோக்கி 98 பேருந்துகளும், கண்டி நோக்கி 148 பேருந்துகளும், பதுளை நோக்கி 60 பேருந்துகளும் மற்றும் ஏனைய இடங்களுக்கு 84 பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கண்டி, நுவர்லியா மற்றும் ஹட்டன் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக அந்த மாவட்டங்களுக்கான ரயில் போக்குவரத்து இன்னும் சீரடையாததால் அங்கு பயணிகள் கேள்வி அதிகமாக இருப்பதே இதற்கு பிரதான காரணம் என தலைவர் தெரிவித்தார். இதேவேளை புத்தாண்டு காலத்தில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பூசாதி உயர் பாதுகாப்பு சிறையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த முக்கிய 7 பாதாள உலகக்குழு தலைவர்கள் வெலிசர புதிய சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். நேற்று குறித்த கைதிகள் வெலிசர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இவ்வாறு இடமாற்றப்பட்டவர்களில் வெலே சுதா, தெமட்டஹொட சமிந்த லொகுபெட்டி, மிதிகம ருவன், பெக்கோ சமன், ஆர்மி சம்பத் மற்றும் மன்னா ரமேஷ் ஆகிய முக்கிய குற்றவாளிகள் உள்ளடங்குகின்றனர். பூச சிறைச்சாலையில் இருந்தவாறு இவர்கள் பல்வேறு கடத்தல் மற்றும் குற்றச் செயல்களை வழிநடத்தியதாக கிடைத்த தகவல்கள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெலிசர கடற்படை முகாம் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய சிறைச்சாலையானது விசேட பாதுகாப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அந்த சிறைச்சாலையின் முதலாவது கைதிகள் குழுவாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குவைத்தில் உயிரிழந்த இலங்கை பணிப்பெண்ணின் வீட்டிற்கு நேற்று பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர சென்று சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பில் குடும்பத்தினரிடம் கலந்துரையாடினார். அத்தோடு தகவல்களையும் பிரதி அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். இந்த சந்திப்பில் வெறுகல் பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள், பிரஜா சக்தி உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள வட்டவன் கிராமத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான சிவக்கொழுந்து மீனா என்ற பெண் குவைட்டில் மாரடைப்பு காரணமாக இம்மாதம் 4ஆம் தேதி உயிரிழந்தார். குடும்ப கஷ்டம் காரணமாக இவர் தொழில் நிமித்தம் 2023ஆம் ஆண்டு குவைட் நாட்டிற்கு பணிப்பெண்ணாக சென்று வேலை செய்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். 2 பெண் பிள்ளைகளின் தாயான இவரது கணவர் காணாமலாக்கப்பட்டவர். பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்ற இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. குவைட்டில் இருந்து சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதென்றால் பெரும் தொகை பணம் செலவாகும். அம்மா அப்பா இருவருமே இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர சென்று சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பில் குடும்பத்தினருடன் கலந்துரையாடியுள்ளார். திருகோணமலை நாமல்வத்தி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் கணவன் உயிரிழந்த நிலையில் மனைவி படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மொரவேவ பகுதியிலிருந்து பயணித்த முச்சக்கர வண்டி வேகமாக நாவல்வத்த பகுதியிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த திருகோணமலை நாமல்வத்தை பகுதியை சேர்ந்த 50 வயதுடைய RG சுனில் ரத்ன பண்டார என்பவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த KJ அனுஷ்கா என்பவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த உதிரி பாகங்கள் மூலமாக அதிக காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டியின் சாரதியான ராணுவ வீரரான 34 வயதுடையவரை கைது செய்துள்ளதாகவும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மொரவேவ போலீசார் தெரிவித்தனர்.
இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கு மாத்திரம் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மதுபோதையில் அல்லது போதைப்பொருள் பாவித்த நிலையில் வாகனம் செலுத்தியமையின் நாளைக்கே இந்த விபத்துக்கள் பெரும்பாலானவை இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். யாழ் காரைநகரை அண்டிய இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு 12 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போதே இவர்கள் பிடிபட்டுள்ளனர். இந்தியாவின் காரைக்கால் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க புறப்பட்ட மேற்படி மீனவர்கள் காரைநகர் கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் இந்திய இழுவைப் படகுடன் 12 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்று காலை காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் மேற்படி மீனவர்களின் விவரங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை உருகவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுப்பார்கள். வடக்கு கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் கடற்படையினர் தமது கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வரும் போரின் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20% குறைந்துள்ளது. இதன் விளைவாக சுற்றுலாத்துறை மார்ச் மாதத்தில் சுமார் 85 மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளது. அதன்படி 2025 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை 19.76% குறைந்துள்ளது. 2025 மார்ச் மாதத்தில் 2,29,298 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அந்த எண்ணிக்கை 1,83,979 குறைந்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின்படி இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் 2,77,327 சுற்றுலா பயணிகளும் பிப்ரவரி மாதத்தில் 2,79,328 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 7,40,634 ஆகும். மார்ச் மாதத்தில் இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வந்தனர். அந்த எண்ணிக்கை 47,533 ஆகும். இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வந்தனர். அந்த எண்ணிக்கை 18,092 ஆகும். ரஷ்ய குடியரசிலிருந்து 15,685 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 14,064 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 13,429 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை தரவுகளின்படி ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,47,273 ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை கொரணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மெல்வானேகம பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்கொலை சம்பவத்தில் போர்வத்தண்டு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கும் அவரது அயல் வீட்டாருக்கும் இடையில் நிலவிய நீண்டகால தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. இதன்போது தாக்குதலுக்கு உள்ளான நபர் பலத்த காயமடைந்து கொரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை கொரணை போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கொரணை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கொரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாட இலங்கை மக்கள் உற்சாகத்துடன் தயாராகி வருவதை அவதானிக்க முடிகின்றது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதிகமான பொதுமக்கள் ஒன்று கூடும் பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபட்டிருப்பதையும் காண முடிகின்றது. வீதி விபத்துக்களை தடுக்கும் நோக்கத்துடனும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பொதுமக்கள் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இருந்து வந்து சித்திரை புத்தாண்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக உள்ளது. பொதுமக்கள்
பொதுமக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை மாவட்ட அரசு அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக உள்ளது. சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12-11 மணியளவில் செட்டிகுளம், கெபிட்டிகொள்ளாவு, கோமரன் கடவள மற்றும் நிலாவளி போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல், தென் மற்றும் உபா மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென் மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் கிளிநொச்சி உருத்திரபுரம் மற்றும் இந்தியா திருநெல்வேலி ஆகிய இடங்களில் வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி க பரமேஸ்வரி அவர்கள் 11/4/2026 சனிக்கிழமை அன்று இந்தியா திருநெல்வேலியில் காலமானார். யாழ்ப்பாணம் அரைதீவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருஷ்ணராசா தவநாயகி அவர்கள் 11/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் குப்புளானை புறப்படமாகவும் கொழும்பு தெகிவடையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாதேவி நடன சிகாமணி அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியை புறப்படமாகவும் சுவிசூரிஜ் புலாட்சி வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தர்மஸ்ரீ தர்மலிங்கம் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.